ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எள்ளு வச்சு இட்லி பொடி செய்யலாம். ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம் பருப்பு வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அரை கப் எள்ளு நல்லா படபடன்னு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயத்தை பொரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகாவை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல மிளகாய், உப்பு, பெருங்காயம் சேர்த்து ஒரு சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சிக்கோங்க. கடைசியாக எள்ளு போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான எள்ளு இட்லி பொடி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.